மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென், அல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவராக இந்த உலகத்தில் வந்தார் இல்லையா? இதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவராக அவர் வந்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அவரை விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆமாம். ரோமர் புஸ்தகம் சொல்லுகிறது 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிங்க. 5:8 ரோமர் 5:8. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை கவனிங்க. திரும்ப ஒரு முறை வாசிக்குமா. 5:8 ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. அங்கே யோவான் சொல்லுகிறார், இங்கே சொல்லுகிறார் நாம் பாவிகளாய் இருக்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்மளாம் எப்படி இருந்தோம்? சத்தமா சொல்லுங்க. நாம் எப்படி இருந்தோம்? பாவிகளாய் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். ஆமென். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து மரிக்க வந்த இயேசு இல்லையா? அப்ப நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக அவர் மரித்ததினாலே அவர் அன்பை நமக்கு விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க. 3:23. எல்லாரும் பாவம் செய்து, அங்க ஒரு அருமையான வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. எல்லோரும், இவன் பாவி அவன் பாவின்னு அல்ல. கவனிக்கிறீங்களா? என்ன சொல்லப்படுது? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ஸ்தோத்திரம். சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க. எல்லோரும் பாவம் செய்து. அப்ப எல்லாரும் என்ன எதுக்குள்ள அகப்பட்டு கிடந்தாங்க? பாவத்திலே இந்த மனுகுலம் விழுந்து கிடந்த. நம்மெல்லாம் பாவத்துக்குள்ள இருந்தவர்கள். புரியுதா உங்களுக்கு? இது நிறைய விளக்கம் கேட்டிருக்கிறீங்க, தெரியும், நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆதாம் மூலமாய் வந்த அந்த பாவம் எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் பாவத்தை தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. கொலை செய்தாதான் பாவம், விபச்சாரம் செய்தாதான் பாவம் அப்படின்னாலே. அல்லேலூயா. ஒருவன் உன்னிடத்துல இருக்கிறத ஒருவன் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி நீ மறைச்சாலே பாவமா? அல்லேலூயா. உன் சகோதரனை பகைத்தால் பாவம். அவ்வளோ அது மாதிரிலாம் இருக்கு வசனம். அல்லேலூயா. ஒருத்தர் மேலே கசப்பு வச்சுட்டு வந்து காணிக்கை செலுத்தினா பாவம். அப்போ ஒப்புரவு ஆயிட்டு வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்றார். அல்லேலூயா. சுத்த மனசாட்சி இல்லாமல், நல் மனசாட்சி இல்லாமல் தேவனுடைய பந்தியில் பங்கு பெறுறது பாவம். பொய் சொன்னா பாவம். அல்லேலூயா. பாவத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய காரியம். அப்ப இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறத, இதுக்காக தான் ஆண்டவர் எல்லா மனிதனுக்காக வந்தார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆமா. அப்போ எல்லா மனிதருக்குள்ளும் பாவம் இருந்தது. அந்த பாவத்தை தேவன் தீர்க்கும்படியாக, போர்க்கும்படியாக என்ன செய்தார்? வந்தார். அப்ப இதெல்லாம் நம்ம விட்டு வாழணும் அப்படின்னு அவர் நமக்கு கிருபை கொடுத்து, நமக்கு அவர் உதவி செய்து, அவரை போல வாழ நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் இல்லையா? அதை நாம் என்ன செய்கிறோம்? நல்லாவே அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3-4 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 15:3-4. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், நல்லா கவனிங்க. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாக நான் ஒப்புவிக்கிறது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத
வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து, எல்லா வேத சத்தியத்தின்படி தான் நடந்தது. அல்லேலூயா. நம் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் என்ன செய்தார்? இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தேவன் என்ன செய்தார்? மரித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த பாவங்களில் என்ன செய்தார்னா பாருங்க, சங்கீதம் 32 1வது வசனத்தில் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். வாசிங்க 1-2 வசனம். இதெல்லாம் ஒரு பிரயோஜனமான வார்த்தைகள். இதை பார்த்து செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். சங்கீத புஸ்தகம் 32:1 வாசிங்க பார்ப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாத்தீங்களா எவ்வளவு அருமையான வார்த்தை. அப்ப நம்முடைய பாவங்கள் என்ன செய்து, மீறுதல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மூடப்பட்டிருக்கிறது. அடுத்து, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்முடைய மீறுதல்கள் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மன்னித்தார். நம்முடைய பாவங்களை கர்த்தர் மூடி போட்டார்னு சொல்லப்படுகிறது. எப்படி? சிலுவையின் அவர் சிந்தின ரத்தத்தினால, கிருபையினாலே, அவர் மேல வைத்த நம்ம விசுவாசத்தினால் அவர் என்ன பண்றார்? பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை என்ன பண்ணிட்டார்? மூடி போட்டார். ஆதாம் மூலமாய் நமக்குள்ள அந்த பாவ கர்மத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? மூடி போட்டார். அதை மன்னித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நம் பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்தார். அல்லேலூயா. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. வேத வாக்கியங்களின்படி பாவத்துக்காக மரித்து, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, மூன்றாம் நாள் உங்களுக்காக எனக்காக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். நல்ல ஜீவனோடு. பேரளவு கை தட்டக்கூடாது. கை தட்டுறதும் ஸ்தோத்திரம் பண்ணி, பிரைஸ் காட். அல்லேலூயா. லைட்டா சவுண்ட் வை. பிரைஸ் எல்லாம். அப்போ நீங்க அடுத்த இன்னொரு வசனத்தை பாருங்க. ஏசாயா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 38:17 வாசிங்க பார்ப்போம். 13. ஏசாயா 38:13 வாசிங்க. விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன், அவர் சிங்கம் போல் என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். வாசிங்க பார்ப்போம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு நீங்களாக்கினீர். என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். இப்படி தட்டான்னு படிக்க கூடாது. அல்லேலூயா. இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து என் ஆத்துமாவை நேசித்து. போன வாரம் பார்த்தால என்ன செய்தி ஞாபகம் இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சத்தமா சொல்லுங்க நல்லா. ஆமா, நம்ம ஆத்துமாவை மீட்க வந்தவர். முக்கியமா எதை மீட்க வந்தார் அவர்? சொல்லுங்க, வாய் திறந்து. எதை மீட்க வந்தார்? ஆத்துமாவை. சொல்றார், என் ஆத்துமாவை நம் ஆத்துமாவை என்ன செய்தார் ஆண்டவர்? நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். அழிவின் குழி எது? பாதாள குழி. அதுல இருந்து என்ன பண்ணார் ஆண்டவர்? விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். சொல்லுங்க, விளங்குதா இல்லையா? எங்க எறிஞ்சிட்டாரு? முதுகுக்கு பின்னாடின்றார். மனுஷன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? ஞாபகத்திலேயே வச்சிருப்பாங்க, முன்னாடியே வச்சிருப்பாங்க. நீ அன்னைக்கு அப்படி செஞ்சவன்ல, நீ அன்னைக்கு அப்படி பண்ணி இல்லை, ஒரு முறை நீ இப்படி பண்ணி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? முன்னாடியே வச்சிருப்பாங்க. விளங்குதா இல்லையா? சொல்லுங்க நல்லா. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்களை அப்படின்னா இப்படி என்ன செய்ய முடியாது. முதுகை பார்க்க முடியுமா உங்களால்? முதுகு பின்னாடி இருக்கிறது என்ன செய்ய முடியாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் பார்ப்போம். பார்க்கணுன்னா திரும்பணும். புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் கண்முன் வைத்து கொள்ளாதபடி. எவ்வளவு அருமையான ஆண்டவர்! உணரணும், புரியணும். இதெல்லாம் புரியுதா இல்லையா? அவர் நம்முடைய பாவங்களை தன் கண்முன் வைத்து கொள்ளாதபடி என்ன பண்ணாராம்? அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நீ நேசித்து என்னை படுகொலியிலிருந்து மீட்டு என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு விட்டீர். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! கரங்களை தட்டி நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நம் ஆத்துமாவை நேசித்தவர், நம் ஆத்துமாவை மீட்க ஜீவனை கொடுக்க வந்தவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் மீகா புஸ்தகத்தில் சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க. எடுத்து வாசிப்போம். 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி. திரும்ப அவர் நம்மேல் இறங்குவார். படிக்காதம்மா, அப்படியே படிக்கணும், ஃபிளாட்டா படிக்கணும். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி. நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். எங்க போட்டாரு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏம்மா விளங்குதா? யாராவது புரியுதா இல்லையா? புரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்பா. இந்த பக்கம் சகோதரியில் யாராவது சொல்லுங்க. முன்னாடி இந்த 2 ரோல 6 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த 6 பேர்ல சமுத்திரத்தின் ஆழத்துல ஏன் போட்டார்? 4 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஏமா போட்டார் பாவங்களை? ஏமா தலைகுனி கூடாது, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சமுத்திரத்தின் ஆழத்துல ஏன் போட்டார்? ஏமா இங்க என்ன பாரு, 6 பேருன்னு சொன்னா என்ன பார்க்கணும்? நீங்க தலை குனிஞ்சிட்டா? சமுத்திரத்தின் ஆழத்துல ஏன் போட்டார்? ஏதோ தெரிஞ்சதை சொல்லு. முதுகு பின்னாடி போட்டாரு. சமுத்திரத்தின் ஆழத்துல ஏன் போட்டாருமா? பேர் என்ன? மஞ்சுஸ்ரீ, சொல்லு. ஏன் போட்டார்? உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. சொல்லு, சத்தமா சொல்லு. திரும்ப அதை எடுக்க முடியாது. இது தெரியாதம்மா. சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டால் என்ன செய்ய முடியாது? முதுகுக்கு பின்னாடி கூட திரும்பி பார்க்கலாம். விளங்குதா இல்லையாங்க? வசனத்தை அறியுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. சொல்றது விளங்குதா? இதெல்லாம் சாதாரண ஒரு காரியம். எல்லாமே உங்களுக்கு தெரியணும். புரியுதாங்க உங்களுக்கு? கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிரசன்ன வார்த்தைகள், பிரசங்கங்கள், கருத்துக்கள், அதனுடைய சத்திய அர்த்தங்களை டக்கு நம்ம விளங்கி கொள்ளணும். இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு கேள்வி தான். அதனால தான் உங்களை கேட்ட ஆழமான கேள்வி இல்லை. சமுத்திரத்தின் ஆழத்தில் ஏன் போட்டார்? அதை ஏதாவது கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டால் என்ன செய்ய முடியாது? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? எதை கண்டுபிடிக்க முடியல? ஏமா புரியுதா? பின்னாடி கொண்டு பிள்ளைய புரியுதா? எதை கண்டுபிடிக்க முடியல மனுஷனால? சமுத்திரத்தின் ஆழத்தை இன்னும் எவ்வளோ ஆழனா அதை இன்னும் எந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கல. இதோ போகிறான், கடலுக்குள்ளே போகிறான், வரான். அதில் ஆழம் போனால் போயிட்டே தான் இருக்குதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ சமுத்திரத்தின் ஆழம் அப்படின்றது யாருமே தேடி பார்க்க முடியாத இடம். அப்போ நம்ம பாவங்கள் எங்கே தூக்கி போட்டார்? அப்போ எவ்வளவாய் பாருங்க, நினைவிலேயே வைக்காதவர், பாவங்களை அவ்வளவாய் மன்னிக்கிறவர். கையை தட்டி சொல்லுங்க. சோதரம் நல்லா தட்டி ஜீவனோடு சொல்லுங்கம்மா. வசனம் உள்ள போதா? வார்த்தை போகுதா? சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கையை உயர்த்தி அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? சுமக்க, அந்த நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ள வந்தவர் நம்ம பாவங்களெல்லாம் இவ்வளவாய் நமக்கு மன்னித்து அவர் முதுகுக்கு பின்னாடி எறிந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டு, புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு நம் பாவங்களை மூடி போட்டாராம். சங்கீதத்தில் என்ன பார்த்தோம்? மூடி போட்டார். அவ்வளோ விளங்குதாம்மா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மூடி போட்டார். பிறகு முதுகுக்கு பின்னாடி எறிந்து போட்டார். இதெல்லாமே திரும்ப தோண்டி பார்க்க மாட்டோம் இல்லையா? புதைச்ச பணத்தை திரும்ப தோண்டி பார்த்தா என்ன ஆகும்? நாற்று அடிக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. புதைத்து போட்டார், மூடி போட்டார், பிறகு முதுகுக்கு பின்னாடி எறிந்து போட்டார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார்னு இருக்கு. நம்ம பாவங்களை இப்படி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்து இப்படி நம்ம பாவங்களை நம்மளை விட்டு அகற்றி இருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்களே லூயா. மேகத்தை போல, கர்மேகத்தை போல அகற்றினேன்றார். நம்ம பாவத்தை எப்படி அகற்றினேன்றாரு?
ஏசாயால இருக்குன்னு நினைக்கிறேன். 44 பாருங்க, 44ஆம் அதிகாரம் ஏசாயா. மேகத்தை போலவும் மேகத்தை போலவும் உன் பாவத்தை அகற்றினேன் அப்படின்பாரு. ஏது 44:22 பாருங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். ஆமென், அல்லேலூயா. எப்படி அகற்றிட்டாரு? மேகத்தை போலவும் அகற்றிட்டு. அப்படின்னா என்னது புரியுதா உங்களுக்கு? இது புரியுதா? சரி, சமுத்திரத்தின் ஆழத்தை போட்ட புரியல, இதே புரியுதா தம்பி? யாராவது சொல்லுங்க. என்னது? மேகத்தை போலவும் கருமேகத்தை போலவும் அகற்றிட்டேன் உன் பாவத்தைன்னா என்னது? சொல்லு, என்னது? ஏன் அப்படி அந்த வார்த்தை உச்சரிக்கப்படுது? வசனங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழுத்தம் உள்ளது, அர்த்தம் உள்ளது. விளங்குதா? ஏன் அப்படி அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுது? கார்மேகத்தை போலவும் மேகத்தை போலவும் அகற்றிட்டேன்றாரு. ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு? மேகம் என்ன செய்திடும்? ஓடிடும். கார்மேகம் என்ன பண்ணிடும்? அப்படியே இருக்குமா? கார்மேகத்தை நம்ம பார்க்க முடியாது. மேகத்தை வரும், ஓடிட்டே இருக்கும். அப்படி அகற்றி விட்டேன்றார். கரங்களை தட்டி எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்றாரு பாரு, இல்லையா? பிரைஸ் தி லார்ட். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாக உன் பாவங்களை மன்னிச்சிடு. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவா உன் பாவங்களை மன்னிச்சிடு. கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகி நாம இயேசு என் பாவத்துக்காக மரிக்க வந்தவர், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. என் பாவத்தை இவ்வளவாக இயேசு எனக்கு மன்னித்து என் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம், இல்லையா? ஹலோ சொல்லுங்கம்மா. கண்ணை மூடாமல் கேட்கணும். தைசலார். அல்லேலூயா. நம்ம கண்ணை மூடுனீங்கன்னா உங்கள் பேரிட்டு சொல்லுவேன், கண்ணை திறங்கன்னு சொல்லணும். அப்புறம் தைசலார். நைட்டு வேலை டியூட்டி பார்த்துட்டு வந்தீங்களா? நைட் டியூட்டி பார்த்து வந்து நல்லா விழிப்பாக உட்காந்துருக்காங்க 2-3 பேரெல்லாம். பிரைசலார். 12 மணி 1 மணிக்கு டியூட்டி பார்த்தவங்க. பிரைசலார். நல்லா விழிப்பாக உட்காந்துருக்குறாங்களே. காலைல 5:30 மணிக்கே உள்ளே வந்து டீயை போட்டு வேலை பார்த்து விழிப்பாக உட்காந்துருக்குறாங்க. சோத்திரம். பிரைசலார். ஆமாம், இனி அப்படி தான். கண்ணை மூணுனா பேர் தான். அப்புறம் இன்னாட்டி ஏன் ஐயா யாரை சொல்கிறாருன்னு தெரியலன்னு முழிக்கிறத விட கண்ணை மூணுனா பேர் சொல்லி, ஏம்மா பிரதர் அப்படின்னு உங்கள் பேரை சொல்லிவிடுவேன். கொஞ்சம் கண்ணை திறந்து கவனிங்க அப்படின்னு சொல்லிவிட போகிறேன். சோத்திரம். சரியா? சரிதானே? சரிதானே? சரி இல்லையா? வேணான்றீங்களா? கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா சொல்லுங்கம்மா. நல்ல விஷயத்துக்கு சொல்கிறத எடுத்துக்கிறங்க தயவு செய்து. எப்போவுமே அது எடுத்துக்கிற மனப்பக்குவமே வரதில்லை. ஆமாம் தானே ஐயா சொல்கிறது சரிதானே, ஐயோ சபையில் வந்து தூங்கலாமான்னு விழிக்க வேண்டாமா? உடனே எவ்வளோ நாளாக வாரம் இது ஒரு பிரசங்கம் போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பு, நான் எடுக்கிற குறிப்பில் ஒரு குறிப்பு. என்னது குறிப்பு? கண்ணை மூடி தூங்காதே. சோத்திரம். இந்த குறிப்பு நல்லா ஞாபகத்தில் இருக்குது நம்ம சபை மக்களுக்கு. சோத்திரம். சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா விட்டா ஆளாளுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லிகிட்டே இருக்கிறனால விழித்து கேட்குறீங்க வசனத்தை. நல்லா வந்து இங்கே ஒரு தூக்கம் போட்டு போனால் அப்புறம் என்ன இருக்குது? விழித்து கேட்கும் போதே என்ன பிரசங்கன்னு கேட்டால் தெரில. நேற்று வாக்குத்தத்தம் முடிஞ்சோடனே வந்தான் ஒருத்தன் 6 வாரமாக வந்தான், உட்காந்தான் கேட்டான். எனக்கு அப்பவே தெரியும் இவன் வசனமே கேட்க மாட்டான்னு தெரியும். போகும்போது வா என்ன வாக்குத்தத்தன்னு கேட்டான், முடிக்கிறான். என்ன வாக்குத்தத்தன்னு தெரியல. சோத்திரம். அப்போ என்ன வார்த்தை அப்படின்னு என்ன கருத்து சொல்கிறாங்க இங்கே அப்படின்றத ஓரளவுக்காவது நம்ம ஆவியில் உள்வாங்கினா தான் அந்த கருத்து, அந்த வசனம், அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பலனாக மாறும். சொல்கிறது புரியுதாங்க? இல்லைன்னா நம்ம என்ன செய்யாது? நம்ம வாழ்க்கைக்கு நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறேன், நம்ம உலக பிரகாரமாக கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நாம் அறிந்து செயல்படுகிறோம். அது நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகிறது. ஆனால் சபைக்கு நீ வரும்போது, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீ கவனத்தோடு அறிந்து கொள்ளணும். இந்த சரீரம் அறிந்து கொள்ளாது. உலக பிரகாரமான காரியத்துக்கு தான் உனக்கு ஒத்துழைக்கும். தேவனுடைய காரியத்துக்கு ரொம்ப இழுத்து பிடிக்கும். அப்போ நீ கீழ்ப்படுத்தி நீ கவனித்து கேட்டானா தான் உன் ஆத்துமாவுக்கு அது பிரயோஜனமாக போகும். கைகளை தட்டி சொல்லுங்க, அதுதான் உனக்கு வாழ்வு. உன் ஆத்துமா வாழும். நல்லா ஜீவனோடு தட்டி சொல்லணும். முழு பலத்தோடு ஒரு அலையிலோயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நாம் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்று, இப்படிப்பட்ட தேவனிடத்தில் அன்பு பெற்று இரக்கம் பெற்றுக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால்
அநேக ஜனங்கள் என்ன செய்வதில்லை, இந்த காரியங்களை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. இதை உலகம் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது பாவத்துக்காக மரிக்க வந்தேன் என்று சொல்லும்போது அநேகர் என்ன செய்யவில்லை, பாவத்தை மன்னித்த போது என்ன செய்தார்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து பாவத்தை மன்னிக்க இவர் யார், இவன் யார் அப்படின்னு கூட கேள்வி கேட்டாங்க அவரை, இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் நாம் போய் சுவிசேஷம் சொன்னாலும் கூட, ஆண்டவருடைய அன்பை சொன்னாலும் கூட, இயேசு உங்கள் பாவத்துக்காக மரிக்க வந்தார் என்று சொன்னால் கூட உலகம் என்ன செய்கிறது, இன்றைக்கும் நான் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னபோது பேசின வார்த்தையை இன்றைக்கும் அநேகர் சொல்கிறாங்க. நீங்களும் நான் என்ன பண்ணிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். உலகம் இன்னும் அறியாமல் இருக்கு. அப்படி அறியாதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஆமென். அங்க என்ன சொல்றார்? இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி என்ன செய்வீர்கள், உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு வர உங்களாலும் கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை, சத்தியத்தை அவர்கள் என்ன செய்யல, கேட்கல, விளங்கிக்கல, அறிந்து கொள்ளல. பாவத்தை மன்னிக்க வந்தேன், உங்களை பாவத்தில் மீட்க வந்தேன் அவர் உபதேசம் பண்ணும்போது, வார்த்தையை சொல்லும்போது அவர் அறிய மறுத்ததுனால சொல்றார், உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள் என்று சொல்லுகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லணும். அப்ப பாவத்துக்காக அவர் மரிக்க வரலன்னு சொல்லி நம்ம அறியாத ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இன்னும் மரணத்துக்குள்ளே பாவத்திலே அவர்கள், பாவத்தின் நிமித்தமாக மரணம் அவர்கள் வாழ்க்கையில வரும். கீழே தொடர்ந்து சொல்றார் பாருங்க, 25வது வசனத்திலே அதே வார்த்தையை சொல்லுவார். 24ல பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். ஆமென். இயேசுவை விசுவாசிக்கலைன்னா என்ன வரும்? மரணம். சோத்ரம். இப்ப நீங்களும் நான் என்ன பண்ணியிருக்கிறோம்? சத்தமா சொல்லணும். அறிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், இல்லைங்களா? ஒரு கூட்டம் அறியாதவர்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, பாவங்களினால் என்ன செய்வீர்கள், சாவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சோத்திரம். 32வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும், நல்லா கவனிங்க, அங்க சொல்றாரு பாருங்க, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி சொல்லுங்க பாப்போம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப பாவத்துக்கு இயேசு மரிக்க வந்தார் அப்படி நம்ம விசுவாசித்து இனி பாவம் செய்யாதபடி வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை. அப்ப அதை விசுவாசிக்காதபடி தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறவன சொல்றாரு, அந்த பாவத்திலே நீங்க சாவீர்கள், அந்த பாவத்திலே நீங்க அடிமையா இருக்கிறீங்க அப்படின்றார். பாவத்திலேயே என்ன இருக்கிறீங்க, இன்னும் அடிமை அப்படின்றார். அவன் சொல்றான், நாங்க இன்னும் அடிமை கிடையாது அப்படின்றான், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை நான் உங்களை விடுதலையாக்காட்டி மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நான் விடுதலையாக்கினாதான் நீங்க மெய்யாக விடுதலை ஆவீர்கள். கைகளை தட்டி சொல்லுங்க பாப்போம். இயேசு விடுதலையாக்கலினா மெய்யான விடுதலை இல்லை. நல்ல பலமா ஒரு அலையில சொல்லு. பிரைஸ் காட். ஆமென். அப்ப தேவனுடைய அந்த விடுதலை, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுதலையாக்கும். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் அடிமையாகி, பாவத்தில் அடிமையாயிருந்து நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், நானே உங்கள் பாவத்துக்காக மரிக்க வந்தவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்திலே மரிப்பீர்கள், சாவீர்கள் சொல்றார். நீ சாவட நம்ம சொன்ன என்ன சொல்லுவோம்? அவன் சரியா பாரு உனக்கு சாவு வரான்னு என்ன சொல்லுவான்? பாஸ்டர் அவர் எப்படி பேசுறாரு தெரியுமா அப்படின்ட்டு இயேசு சொல்றாரு, அவன் சரியா சாவ அப்படின்றார். சத்தமா சொல்லுங்க. அன்புள்ளவர் தான். ஆனா பாவத்தை
பொல்லாத கிரிகளை செயல்களை எப்போதுமே வெறுக்கிறவர். ஆலயத்தில் சவுக்க உண்டாக்கி அநியாயக்காரர்களையும் காசுக்காரர்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைக்காரர்களையும் என்ன பண்ணார்? அடி, சரியான அடி கொடுத்தார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அடித்து அத்தனை பேரையும் ஆலயத்தை விட்டு துரத்தையே விட்டார். போ, ஓடி போ, என் ஆண்டவருடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்காதிருங்கள் அப்படின்னார். சத்தமாக சொல்லுங்க, கைகளை உயர்த்து ஒரு அலையிலே ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் அதெல்லாம் வெறுக்கிறார், எப்பவுமே அதெல்லாம் இது பண்றார். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்க தான் செய்கிறார், நம்ம பொல்லாத கிரிகளை அல்ல, பாவங்களை அல்ல. அப்போ ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்கிறது பிரியமானவர்களே? பாவங்களை அறியாமல் இருக்கிறார்கள். 1 யோவான்ல ரொம்ப அற்புதமான வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் இல்லையா? 1ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள், 8லேருந்து 8வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே இது நீங்க வசனத்தை கவனிங்க, கொஞ்சம் அது பிரயோஜனமா இருக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். பாவம் இல்லைன்னு சொல்றவன் என்ன பண்றான்? நம்மை நாமே, தன்னைத்தானே என்ன பண்றான்? வஞ்சித்துக் கொள்ளுகிறானா. அடுத்தது 10வது வசனத்துல சொல்றார் பாருங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. முதல் வசனம் என்ன சொல்லுது? பாவம் இல்லைன்னா வஞ்சிக்கிறான். நான் பாவம் செய்யலைன்னா யாரை பொய்யராக்குறான்? அப்ப இயேசு உலகம் பாவத்துக்குள்ள இருக்கு, நான் உங்களுக்கு பாவத்துக்காக மரிக்க வந்தேன் தேவன் சொல்லுகிறார். அவரையே பொய்யராக்கிறான், அவன் தன்னைத்தானும் வஞ்சித்துக் கொள்ளுகிறான்றார். ஹலோ, விளங்குதாங்க? புரியுதா உங்களுக்கு? நான் ஒன்றும் பாவி இல்லை. இன்னைக்கு அநேக வெளியில் இருக்கிற ஜனக்கூட்டம், அநேகர் வெளியில் இருக்கிற கூட்டங்கள் என்ன செய்யுது? இன்னைக்கு இந்த பாவத்தை பற்றி பேசும்போது அறிவதில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, இதை அறிந்து கொள்வதே இல்லை. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? இயேசு பாவத்துக்காக மரிக்க வந்தார். முதல் சத்தியம் அதுதான் வேத வாக்கியத்தின்படி பாவத்துக்காக மரித்து வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதுதான் மெய்யான சத்தியம். இது ஒரு விசுவாசிகள் அறிந்திருக்கணும் இல்லையா? அப்போ இதை நம்ம என்ன செய்யறது இல்லை. அநேகர் என்ன பண்றாங்க? இன்னைக்கும் இயேசுகிட்டனா சுகம், பல, ஆரோக்கியம், விடுதலை, நன்மை இதெல்லாம் தேடி தரார். அவர் இல்லைன்னு இல்லை, அதை செய்திருக்கிறார்ல. ஆனா எது முக்கியம் அப்படின்னா அதை அறியாம போயிடுறாங்க. எதை அறியாம போயிடுறாங்க? தேவன் அது சொல்லும் போது என்ன பண்ணிடுறாங்க? இயேசுவின் பாவத்துக்காக மரித்தவர். இப்போ நாங்கள் சுகத்தை தேடி தான் வந்தோம், விடுதலை தேடி தான் வந்தோம் இல்லையா? எங்க குடும்பம், நான் ரட்சிக்கப்பட்டதே அப்படிதான் வந்தேன். எங்காவது சுகம் கிடைக்குமா அப்படிதான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம். இயேசுவை பற்றி சொன்னாங்க, இங்கே சுகம் கிடைக்குமா? ரைட்டு வரேன்ப்பா, ஹல்லேலூயா. அங்கேயும் போய் பார்ப்போமே, எல்லா இடம் போனோம், இங்கேயும் போய் பார்ப்போமேன்னு வந்தது தான். விடுதலைக்காகவும் சுகத்துக்காக உள்ள வந்தோம். விடுதலையும் கிடைச்சிது, நன்மையும் கிடைச்சிது. ஹல்லேலூயா. உள்ள கேட்கும்போது தான் உபதேசம், இயேசு நம் பாவத்துக்காக யாரோ அடித்து கொண்டுட்டாங்க அவரை. அப்படிதான் நான் என்னுடைய எண்ணத்திலாம் இருந்த எண்ணம் அதான். எனக்கு தெரிஞ்சு அதான் தெரியும். யாரோ நல்லவர், யாரோ அவர் பிடிக்காதவங்க அவரை கொண்டுட்டாங்க. அப்படிதான் ஒரு மெயின்ல இருந்து அவர் தேவகுமாரன், தேவன் என்று எனக்கே தெரியாது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. அப்புறம் உள்ள வரும்போது சுகத்துக்காக நன்மைக்காக வந்த நமக்கு இயேசு உன் பாவத்துக்காக மரித்தாருங்கும் போது உணர்றோம், இதை விட எது பெருசு? சுக நன்மையை விட எது பெருசு? அதனாலதான் 7ஆம் அதிகாரத்தில், லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே ஒரு அற்புதமான கருத்து வசனம் இருக்கிறது இல்லையா? நமக்கு 7ஆம் அதிகாரம் 40லிருந்து வாசிங்க பார்ப்போம், 48 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம் வேகமா. இயேசு அவளை நோக்கி, எல்லாருமே நீங்க அந்த வேத பகுதியை கொஞ்சம் பாருங்க. லூக்கா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரம் 40லிருந்து 48 வரை உள்ள வசனம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன். தட்டி படிக்கவே கூடாது.
சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன். அங்க சொல்லுகிறார், இந்த கருத்தை சொல்லிட்டு சொல்றாரு, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. அங்கே ஒரு ஸ்திரீ, ஒரு சீமோன் என்ன செய்கிறான்? குஷ்டரோகியா இருந்து குணமடைந்தவன் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றான்? வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். சுகம் பெற்றத உறவினர்களை எல்லாம் அழைத்து அவருக்கு ஒரு விருந்து கொடுக்குறான். அந்த இடத்துல ஒரு பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்ட ஸ்திரீ, அதை உணர்ந்தவள். அவள் தன்னை நான் ஒரு பாவி அப்படின்னு உணர்ந்தவ, அந்த பாவத்திலிருந்து அவள் இயேசு தன்னை மன்னிச்சதுனால இயேசு அங்கே வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு என்ன செய்கிறா? போய் இயேசுனுடைய பாதத்தில் பரிமள தைலம் பூசி கண்ணீரினால அவள் பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால துடைக்கிறா. அவள் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறா. ஆராதனைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது, ஒரு நன்றி உணர்வுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. தேவனிடத்தில் முழு அன்பையும், இயேசு எப்படி முழு அன்பையும் நமக்கு வெளிப்படுத்தினாரோ, இப்படியா என் பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி முழு அன்பையும் உள்ளுணர்வோடு கூட இவள் வெளிப்படுத்துகிறது அங்க நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு திருச்சபை என்பது சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, விடுதலைக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்மையான அன்பும் உண்மையான நன்றி உணர்வும் என்றைக்கும் இருக்கவே இருக்காது. உன் ஆசீர்வாதத்துக்காக, உன் சுகத்துக்காக, உன் பலத்து, உன்னுடைய நன்மைக்காக, என்னோட ஆரோக்கியத்திற்காக இயேசுவை பின்பற்றினேன் அப்படின்னா அவர்களுக்கு இயேசுவின் மேல உண்மையான அன்பும் விசுவாசமும் நன்றி உணர்வும் காணப்படாது. சீமோனுக்கு அது இல்லை, அன்பை வெளிப்படுத்த முடியல. விளங்குதா? நல்லா கவனிக்கிறீங்களா? அங்கே போன சபைக்கு எப்படி உலகத்தில் அங்கங்கே போன மாதிரி, அங்கே ஏதோ ஒரு கோயிலுக்கு கேள்விப்பட்டு, இங்கே ஏதோ ஒரு கோயில் கேள்விப்பட்டு போன மாதிரி அங்கே போனேன். நல்லாவே ஒன்றும் பெருசாக எனக்கு அது சபையில் ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு பெரிய ஒரு நன்மையே இல்லை அப்படின்னு சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ சபை என்பது என்ன அப்படின்றது முதல் கருத்து நாம் அறிந்து கொள்ளணும். என் பாவத்திற்கு, அல்லேலூயா, ஆமா, என்னை பாவத்திலிருந்து மீட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபைன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா புரியுதுங்களா? உங்களை அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டாராம். நீங்க உள்ள கூடி வருகிறதுனால அவருடைய திருச்சபையா இது மாறுகிறதுன்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருகிற சபை தான் திருச்சபை. விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த உணர்வு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எந்த உணர்வு அப்படின்னு சொன்னா, பாவத்துக்காக நான் இயேசு கிறிஸ்துவனுடைய என்ன செய்திருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பாவத்துக்காக அவர் மரித்தார், என் பாவத்துக்காக அவர் வந்தார், என் பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார் என்கிற உண்மையான உணர்வு உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு செய்ய முடியும். உலகம் அறியல, உலகம் இந்த பாவத்தை பற்றி பேசும்போது அறியல. நாம் அறிஞ்சிருக்கிறோம், சில பேர் அறிஞ்சிருக்கிறோம், பட் ஆனால் அதனுடைய உள்ளுணர்வு சரியா இருக்கா நமக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருக்குமே இயேசு பாவத்துக்காக மரிக்க வந்தார் என்ற அறிவு இல்லாம இல்லை, சீமோனுக்கு இல்லாம இல்லை. ஆனா பட் நல்லா கவனிக்கணும், அவனுக்கு என்ன வரல அப்படின்னா, அவன் சுகம் பெற்றவன், அவ்வளவுதான். என்ன அவனுக்கு அடுத்த உணர்வு என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்திலிருந்தும் இயேசு என்னை மன்னிக்க வந்தார் என்ற உணர்வு, அன்பு அவனுக்கு வெளிப்படலை. அதனால இயேசு விட்டு அன்பு கூற முடியல அவனால. அவன் ஆரோக்கியத்தை சுகத்தையும் தான் எல்லார்ட்டையும் வரவங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கிறான். எதை காண்பிக்கல? இயேசுவின் இடத்துல அன்பை. ஏன்? ஆனா இவ வந்து வெளிப்படுத்துறா. எப்படி? பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்ட உணர்வு இவளுக்குள்ள காணப்படுவதனால. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு திருச்சபையினுடைய பெரிய பரிதாபமான காரியம் என்ன தெரியுங்களா? திருச்சபை என்பதே என்ன? பாவத்தினாலே. இப்படி கூட நம்ம பேர் வைக்கலாம்,
இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்தினாலே மீட்கப்பட்ட திருச்சபைன்னு கூட சபைக்கு பேர் வைக்கலாமா இல்லையாங்க? சில பேர் வச்சுக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. பாவத்தினாலே மீட்கப்பட்ட, இயேசுவினுடைய பாவத்தினாலே மீட்கப்பட்ட சபை. நீங்கள் நான் யாரு? ஒவ்வொருத்தரும் யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய நம்முடைய பாவத்தை, நம்ம பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டவர். அவருடைய பரிசுத்தத்தை தந்து, அவருடைய நீதியை தந்து, அவருடைய வெளிச்சத்தை தந்து, அவருடைய வார்த்தையை தந்து, அவருடைய சாயலை தந்து, அவருடைய சுபாவத்தை தந்து நம்மளை சபையில் அவரை போல உருவாக்கிட்டே இருக்கிறார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாயிட்டே இருக்கிறோம். இயேசுவின் வருகைக்கு நல்ல பலமா கையை தட்டி பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு திருச்சபையினுடைய பெரிய பரிதாபம் என்ன? அநேக திருச்சபைகள், இங்க மட்டும் இல்லை, எல்லா சபைகளுக்குள்ள இன்னைக்கு பெரிய பரிதாபமான நிலை என்ன? ஒரு காலத்தில் இருந்த அந்த அன்பு, இயேசு என் பாவத்துக்காக மன்னிக்க வந்தார் என்ற அந்த உள்ளுணர்வு, அறிக்கையிடுதல், நன்றி உணர்வு இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட குறைந்து போயிட்டே இருக்கு, மறந்து போயிட்டே இருக்கு, இல்லாம இருக்கு. சுகம், விடுதலை, கேசு அப்படின்னா நம்மளை அப்படி ஸ்டைலா பாடல், ஆராதனை, இதுதான் போயிட்டு இருக்கு. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? இது இல்லைன்னு சொன்னா, இந்த உணர்வு அடிப்படை ஒரு மனிதன், ஒரு விசுவாசிக்குள்ள இல்லைன்னு சொன்னா நம்ம தேவ பிள்ளையா இருக்க முடியாது. இந்த உணர்வு தினமும் உனக்கு இருக்க வேண்டும். தினமும் தனி ஜெபத்தில் நீ வெளிப்படுத்துகிற காரியமாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு நன்மை நடந்தா நன்றி சொல்றோம், ஒரு ட்ரெஸ்ஸை கிடைச்சா ஆண்டவருக்கு போய் நன்றி சொல்லணும்னு சொல்றோம் பிள்ளைகளுக்கு, இல்லையா? நான் சொல்லுவேன், ஆண்டவர் தான் உனக்கு ஃபீஸ் கட்ட உதவி செய்தார், ஆண்டவர் தான் உனக்கு மார்க் எடுக்க உதவி செய்தார், ஆண்டவர் தான் உனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்க உதவி செய்கிறார், உனக்கு இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார், நன்றி சொல்லு, மகிமைப்படுத்துன்னு சொல்கிறோம், இல்லையா? நம்மளும் அதுதான் செய்கிறோம். ஏதாவது கிடைச்சா நன்றி சொல்கிறோம், உயர்த்துறோம். ஆனால் எப்பொழுதுமே இதுக்கு எப்போது சொல்லலாம், நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், முதல்ல எதுக்காக நன்றி சொல்லணும்? நீ பாவத்திலிருந்து மீட்கப்படலைன்னா அவர் முகத்தையே நீ பார்க்க முடியாது, பிதாவை ஆராதிக்கவே முடியாது, பிதாட்ட போய் நிற்கவே முடியாது, ஜெபம் பண்ணவே முடியாது. அப்போ முதல் நன்றி என்ன? நம்ம உள்ளுணர்வு, ஆண்டவரே என்னை பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. அதுக்காக ஒரு நன்றி உணர்வு, அதனுடைய அன்பின் வெளிப்பாடு ஒரு விசுவாசிக்கு வருகிறதா? ஒரு தேவ பிள்ளைகளுக்குள் எப்பொழுது அது காணப்படுகிறதா? திருச்சபைக்குள்ள வரும்போது, கூடி வரும்போது திருச்சபையாகப்பட்டது என்ன? தேவ சமூகத்தில் கூடி வந்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, என் ஆத்துமாவை மீட்டு ரட்சித்த என் ரட்சகரே உமக்கு. இன்னைக்கெல்லாம் துதிங்க, வாயை திறங்க, சோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லை, இவகிட்ட யாருமே சொல்லல. அவன் சொல்றார், ஏப்பா நீ எதுவுமே செய்யலப்பா. அவ வந்தா அவ என்ன பண்றா? நீ என் பாதத்தை கழுவல, என் தலைக்கு எண்ணெய் வைக்கல, என் பாதத்தை நீ முத்தம் செய்யல. ஆனா அவளோ ஓயாமல் முத்தம் செய்தாள். ஏனென்றால் அவள் பாவம் மன்னிக்கப்பட்டது, அதனால் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். இன்னைக்கு துதிங்க துதிங்கன்றோம். எதுக்கு துதிக்கிறோம்? வருத்தத்தை நினைச்சு துதிக்கிறோமா? செய்த ஏதாவது ஒரு நன்மைகளை நினைச்சு துதிக்கிறோமா? ஏதோ உள்ளுணர்வுல பாடிட்டு போறோமா? இல்லை. அதனாலதான் சரியான முறையிலே நாம கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக பலியான பாட்டு பாருங்கள சோத்ரால, அது எவ்வளோ அருமையான பாடல். அந்த பாடல் ஃபாதருடைய பாடல். அந்த பாடல் எடுத்து நல்லா பாடி பாருங்க, அதில் எவ்வளோ கருத்துகள் இருக்குன்னு. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? நல்லா கையை வைத்து சொல்லுங்க தம்பி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம். அப்போ இந்த காரியம் இன்னைக்கு அநேகர்களுக்குள்ள இல்லை. வெள்ளிக்கிழமை இதுக்காக தான் ஜெபித்தோம். எல்லா சபைக்குள்ளும் ஆண்டவரே இந்த மனம் திரும்புதல் வரணும், மீண்டும் ஒரு மனம் திரும்புதல். இந்த உணர்வு திருச்சபைக்குள்ள வரும்போது தான் இதை அறியாதிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அறிந்து உண்மையான கிறிஸ்து இயேசு என் பாவத்துக்காக மரித்தவர் என்ற அந்த அன்பின் வெளிப்பாடு ஒரு பிள்ளைகளுக்குள்ள வந்து தேவனை தேட ஆரம்பிச்சா சபைகளில் எழுப்புதல் வந்தாயிற்றுன்னு அர்த்தம். கையை தட்டி சொல்லலாம், பிரைஸ் எல்லாம். சபைகளுக்குள்ள எழுப்புதல் வந்துடும். நமக்குள்ளேயே இந்த உணர்வு இல்லைன்னு சொன்னா வெளியில் இருக்கிறவன் அறிவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சத்தமா ஆமே நல்லே சொல்லணும். அந்த நாட்களிலே இன்னைக்கு பாருங்க, அந்த சபையிலேருந்து இங்கே, இந்த சபையிலேருந்து இங்கே, இப்படி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. புது மக்கள் வருவதில்லை. அல்லேலூயா. தேவன் ஏன்னா இங்கே வந்தால் என்ன பண்ணுறான்? அவன் ஏதோ ஒரு மோகத்தில் அப்படியே புதுசாக வந்தால் கூட அப்படி தான் வரான் ஒழிய நல்ல மனம் திரும்புதல் உண்டாக மாட்டேங்குது அவங்களுக்கு.
அப்ப சபை முழுவதுமே இந்த நிறைவுக்குள்ளாக நாம் கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். சபை முழுவதுமே எந்த எண்ணத்துக்குள்ளாக கடந்து இருக்கணும்? நம்ம பாவத்தினுடைய உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? என் இயேசு என் பாவத்துக்காக மரித்தார் என்பதும், அதை நாம் அடிக்கொரு தரம் அறிக்கையிடுகிறவர்களாகவும் அதனுடைய நன்றி வெளிப்பாடும் நமக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கணும். இது திருச்சபைக்குள்ள நிறைவா இருக்கும் போதுதான் இதன் மூலமா ஆராதிப்பது, இதை உணர்ந்து ஆராதிப்பது, இதை உணர்ந்து தேவனை தேடுவது, இதை உணர்ந்து கர்த்தரை சேவிப்பது, இந்த உணர்வு எப்பொழுதுமே நமக்குள்ள இருப்பது. நான் பாவி என்பதல்ல, என் பாவத்தை மன்னித்தவர் என்பது. நான் பாவின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? என் பாவத்தை மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்குனீங்களே, ஏன்னா இதுக்கு தகுதி இல்லை, எவ்வளவு உளையான சேற்றில் இருந்தேன். நான் தான் சொல்றேன், அதை நாம் விசுவாசிக்கணும். அதான் மூலமாய் வந்த அந்த பாவ கர்மம் எல்லாம் மனிதன் மேல் இருந்தது. ஆமாண்டவரே, என் மேல இருந்ததுதான். நீங்க என்ன மன்னிக்கல, சிலுவையில் எனக்கு மறிக்கலைன்னா நான் மரணத்தை சந்திக்க என் ஆத்துமா மரித்து போயிருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எனக்காக மரித்ததுனால, நான் உங்களை விசுவாசிக்கிறதுனால ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெளிவான எண்ணங்கள் திருச்சபைக்குள்ள காணப்படும் போது பிரியமானவர்களே, இந்த எண்ணங்கள் எல்லாம் மறந்து இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உணர்வுகள் எல்லாம் மறந்து இன்னைக்கு திருச்சபை விசுவாசிகள் நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதனால வெளியில் இருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் பாவத்தை குறித்து என்ன செய்யல, அறியல, பாவ உணர்வு அடையல, மனம் திரும்புதல் வரல. சபை மனம் திரும்பி இந்த காரியங்களை உணர்ந்திருக்கும் போதுதான் வெளியிலே ஒரு பெரிய எழுப்புதல் வரும். நான் பவுலை உதாரணமாக காட்டுகிறேன். பவுல் எவ்வளோ பெரிய பாவத்திலிருந்து ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு, எல்லாரும் தெரியும், ஆண்டவர் சந்திச்சார். சடிதியில் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர். அவர்கிட்ட ஒரு 3 காரியம் வெளிப்பட்டது. ஒரு மனிதனுக்குள் நான் சொல்லுகிறேன். ஒன்று என்ன இருக்கணும்? தேவன் என் பாவத்துக்காக மன்னித்தவர் அப்படின்ற உணர்வு, மரித்தவர் என்ற உணர்வு எப்போ நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு விசுவாசிக்கு சொல்றது விளங்குதாங்க? இந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். 2வது, இதை அடிக்கொரு தரம் தேவன்கிட்ட அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும், மற்றவர்கள்ட்ட அறிக்கையிடணும். கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், மீட்டார். முதல்ல என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லணும். என்ன இருக்கணும்? முதல்ல எனக்கு என்ன இருக்கணும்? நமக்கு என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். மற்றவர்கள்ட்ட என்ன செய்யணும்? இதை பற்றி அறிக்கையிடணும். 3வது, இதற்காக ஒரு நன்றியின் வெளிப்பாடு ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். முதல் உணர்வு எனக்கு வரணும். சொல்லுங்க, உணர்வு நமக்கு இருக்கணும். 2வது, இதை என்ன பண்ணணும்? மற்றவர்கள்ட்ட இயேசு என் பாவத்தில் எப்படி இருந்தேன், ஒரு குடிகாரனாக இருந்திருக்கலாம், இல்லை மனுஷன், நம்ம எல்லாருமே பாவத்துக்குள்ளே அகப்பட்டு கிடந்தவங்க. இயேசு என் பாவங்களை மன்னிக்க வந்தால் நான் விசுவாசித்து, நான் இயேசு இதுக்காக தான் நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு, நான் ஒரு பாவி, நான் என்னை மீட்க இயேசு வந்தார், அந்த பாவத்திலேருந்து இயேசு என்னை மன்னித்திருக்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கை மற்றவர்களிடத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். 3வது, அந்த நன்றியின் வெளிப்பாடு தேவனிடத்தில் காட்டணும். எப்பொழுதுமே அந்த நன்றியின் வெளிப்பாடை தேவனுக்கு அர்ப்பணிப்போடு நம்ம காட்டிக்கிட்டே இருக்கும். இது பவுல் எல்லா இடத்திலையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? 3 காரியங்களையும் வேகமாக பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3லிருந்து 10 வரை உள்ள வசனம். எல்லாருமே வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15 3லிருந்து 10 வரை உள்ள வசனம். எல்லாரும் வசனத்தை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வாசிக்கும் போது எல்லாருமே என்ன செய்யணும்? கவனிக்கணும். வாசிமா. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். என்ன செய்தார்? பேதுருவுக்கும் பின்பு 12 பேருக்கு என்ன செய்தார்? தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பாத்தீங்களா? சொல்லும் போது எல்லாருக்கும் தரிசனமானார் சொல்றவரு தன்னை சொல்லும் போது என்ன சொல்றாரு? பின்பு அப்போஸ்தலனாகி எனக்கும் தரிசனமானார், அற்புதங்களை நடப்பிக்கிற எனக்கும் தரிசனமானார் சொன்னாரு. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? அற்புதங்களை செய்ய, இவர் மூலமா தேவன் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார்.
அநேக திருச்சபைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. சபைக்கு எழுதும்போது சொல்றார், கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றார், அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். அப்படின்னு என்னது? நான் ஒரு பெரிய அகால பிறவியா, மோசமான ஆளு, எனக்கும் அவர் தரிசனமானார். அந்த உணர்வு, அதான் உணர்வு. ஹலோ, விளங்குதாங்க? எப்படிங்க நம்ம ஆண்டவரை பற்றி பேசும்போது எனக்கும் நன்மை செய்கிறார், இல்லையா? சொல்லுங்க. அப்போ என்னது? நம்ம அவர் ஒரு வேளை பாவத்திலிருந்து நமக்கு மன்னிக்கப்படலை அப்படின்னு சொன்னா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாவா இல்லையாங்க? அந்த உணர்வின் வெளிப்பாடு, அந்த உணர்வு அவருக்குள்ளே இருப்பதினால தான் நிருபத்தில் சபைக்கு எழுதும் போதே அப்படி எழுதுறார். தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினது. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த உணர்வு வெளிப்பாடு பாருங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவன்பா, நான் சபையை துன்பப்படுத்தினதினாலே, நான் ஏற்கனவே நான் செய்த தவறை வெளிப்படுத்துறாரு பாருங்க. துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் அப்போஸ்தலன் எல்லாம் சொல்றதுக்கு தகுதியே இல்லை. புரியுதாங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா, அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்வதற்கு, அற்புத அடையாளங்களை செய்கிறவன் என்பதற்கு, சபைகளை ஸ்தாபிக்கிறவன் என்பதற்கு. நல்லா கவனிக்கிறீங்களாமா? இன்னைக்கு ஒரு பவுல் இப்படிப்பட்ட வல்லமையில ஊழியத்தை செய்து அநேக நிருபங்களை எழுதினவர் நமக்கு சொல்லுகிறார். ஆனா தேவ பிள்ளைகள் இன்னைக்கு சில பிள்ளைகள்லாம் பாருங்க, சிறு வயதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துடுறோம். வளர்ந்த பிறகு என்ன வேணும் நமக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் உள்ளுணர்வுல உண்மையாய் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். எங்க அப்பா மூலமா அம்மா மூலமா நான் சபைக்கு வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் இல்லை. இந்த உணர்வு நமக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க. இந்த உணர்வு அவருக்குள்ள வெளிப்படுது. நான் அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவன், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் இருக்கிறது எதனால இருக்கிறேன்? தேவ கிருபையினால் இருக்கிறேன். முடிச்சிட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன்பா, அகால பிறவி போல. எனக்கு அந்த உணர்வு தானே பேச வைக்குது. சத்தமா சொல்லுங்க. தான் முன்னே பாவத்தில் இருந்ததை உணர வைக்குது. எப்பவுமே நான் முன்னே எப்படி இருந்தேன், இன்னைக்கு அதை நிறைய பேர் உணர்றதில்லை. இப்போ நான் பெரிய நீதிமான் ஆயிட்டோம், பரிசுத்தவான் ஆயிட்டோம், தேவ பிள்ளை ஆயிட்டோம், இதெல்லாம் மறந்தே போகிறேன். இல்லை, முன்ன எப்படி இருந்தேன் மறக்கவே கூடாது. நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் ஒரு பாவி. அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தாதான் நாம் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரை சேவிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா விசுவாசிகளும் இருக்கணும். அப்போ தான் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். இது போயிடுச்சினாலே பாவத்துக்குள்ளே போயிடுவோம். எத்தனை பேருக்கு விளங்குது? நிறைய பேர் ஒன்றுமே இல்லை, அதை பற்றிலாம் அக்கறையே கிடையாது. சோத்ரால இதுக்கெல்லாம் எங்கே பதில் உண்டுன்னா ஆண்டவர் வரும்போது பதில் சொல்லணும். நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. சும்மா வர்றேன் போகிறேன் உட்கார எழுந்து போயிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா பிரசங்க கேட்குற துணியே எனக்கு தெரியுது. ஏன்னா அதில் விழிப்பே வரல. ஓ அப்படின்ற மாதிரியே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதுக்கோ வந்தவங்க, எப்படியோ வந்தவங்க உள்ள சொல்கிறது விளங்குதுங்களா உங்களுக்கு? எதுக்கோ ஏதோ காரணத்துக்காக, தேவைக்காக ஏதோ வந்து ஆண்டவரை ஏற்றி பின்பற்றி போனவங்க அப்படிலாம் இல்லை. நீ எதுக்காக வந்திருந்தாலும் என் இயேசு அல்லேலூயா யார் என்பதை நீ தெளிவாக அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனம். அது நீ எதுக்காக வந்திருக்கலாம், ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ அவரை சரியாக அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உனக்கு வாழ்வு. எத்தனை பேருக்கு விளங்குது? இதெல்லாம் நீ அறியாமல், அறிக்கையிடாமல், தேவ சமூகத்தில் ஜெபிக்காம, துதிக்காம, தேவனுக்கு உண்மையான அன்பை நீ வெளிப்படுத்தாத நபராக இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் முன்னாடி சொன்ன வார்த்தை தான், உங்கள் பாவத்திலே ஒரு நாள் சாவீர்கள். அல்லேலூயா. மரணம் நிச்சயமாக ஒரு நாள் சம்பவிக்கும். ஆத்தும மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ. ஆனால் அது உணர்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். இந்த உணர்வு தேவை. இந்த உணர்வோடு நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கணும். சொல்றது விளங்குதாங்க? இரண்டாவது காரியம் பாருங்க, அவர் வெளிப்படுத்தின காரியம் அறிக்கை இடுகிறார். பல நேரங்களில் இந்த வார்த்தைகளை அறிக்கை இடுகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் நம்ம அதிகமாக அறிந்த வசனம் 1ஆம் அதிகாரம் 12லிருந்து வாசிங்க பார்ப்போம் வேகமா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12லிருந்து. தயவு செய்து எல்லாரும் வசனத்தை பாருங்க, கொஞ்சம் இல்லாட்டி கவனித்து கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும், எப்படி சொல்றாரு பாருங்க, முன்னே நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவனும், கொடுமை செய்கிறவன் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? தன்னுடைய உடன் ஊழியனுக்கு எழுதுகிறார். ஹலோ, முதல்ல எழுதுனது ஒரு சபைக்கு, உடன் ஊழியர்கிட்ட எப்படி சொல்றாரு பாருங்க. நான் துன்பப்படுத்துகிறவன்பா முன்னாடி, நான் தேவனை தூஷித்தவன்பா முன்னாடி, கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தோம் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே, முன்னாடி அறியாம அவிசுவாசத்தினால அப்படி செஞ்சிட்டேன். இரக்கம் பெற்றேன், ஆனால் இரக்கம் தேவனிடத்தில் அவிசுவாசமா செஞ்சதுனால இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. எவ்வளவு அருமையான வார்த்தை அப்படின்றார். சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு, சொல்லுங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்ற வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை அப்படின்றார். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்த வார்த்தை எவ்வளவு அருமையான அங்கீகரிப்பான வார்த்தை. அதுல பிரதான பாவி ஐயா நான் அப்படின்னு தன்னுடைய உடையினுடையக்கு எழுதுகிறார், அறிக்கை இடுகிறார். அதை கையை தட்டி சொல்லுங்களம்மா, விளங்குதா? சொந்த பந்தம், நண்பர்கள், உறவினர்கள் சபை நடுவில் சாட்சி சொல்ல வரும்போது சொல்லணும், நான் பாவி, நான் புழு பூச்சி அப்படி சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. ஆரம்பத்தில் நான் என்னுடைய வாழ்க்கை மோசமானது. அல்லேலூயா. எப்போவுமே இந்த உணர்வும் இதை அறிக்கையிடுதலும் மற்றவர்கிட்ட நமக்கு தேவை. முதல்ல உணர்வு, அகால பிறவி போல எனக்கு தரிசனமானார் என்றார். இங்கே அறிக்கை இடுறாரு பாருங்க, என்ன சொல்றாரு? பாவிகளிலே நான் பிரதான பாவி ஐயா, அவர்களை ரட்சிக்க வந்தார் இயேசு சொல்றாங்களே, எவ்வளோ அருமையான வார்த்தை. நான் தூசிக்கிறவன், துன்பப்படுத்தப்படுகிறவன், இப்படிலாம் இருந்த என் மேலே தேவன் ரட்சித்து எனக்கு இரக்கம் பாராட்டினார். அறிக்கை இடுவது, தேவன் என்னை பாவத்திலிருந்து மீட்டார் என்றது அடிக்கு ஒருக்குதார நீ என்ன பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் உன்னை தேவ அன்புக்குள்ளே சரியாக வச்சுருக்கோம். ஏம்மா சொல்கிறீங்களாம்மா? அதெல்லாம் இது உன் வாழ்க்கையில் இருக்கா இல்லையான்னு நிதானித்து ஒப்பு கொடுக்க போகிற. சும்மா அப்படியே செய்தியை கேட்டு போகிறதில்ல. நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு உங்கள்கிட்ட நாங்கள் சத்தமிட்டு கவனிக்கிறீங்களா, புரியுதான்னு கேட்குறோம்னா, உன் ஆத்துமா மீட்கப்படணும், நீ பரலோகம் போய் சேரணும், தேவனுடைய இரக்கத்தை நீ அதிகமாக பெற்றுக்கொள்ளணுன்றது தான் அந்த பாரத்தோடு தான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறோம். கையை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லணும். நீங்கள் எங்கேயோ செவி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஏம்மா சபைக்குள்ளே வந்தால் இங்கே பாருமா பாப்பா, அப்படியே போயிட்டு வரக்கூடாது. நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சரியா? சபைக்கு வந்தால் முடியல, பாத்ரூமு, டாய்லெட்டு இப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. வந்தால் உட்காந்து அவர் வயசான முடியாதவங்களாம் எப்படி உட்காந்து கேட்குறாங்க பத்தியா? நீ ரெகுலர் சர்வீஸ் மாதிரி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிற. அப்போ இங்கே என்ன பேசுகிறாங்க, என்ன விளங்கும் உனக்கு? புரியுதா உனக்கு? உங்கள் பாட்டியே உட்காந்துருக்குது, அவங்க உட்காந்து ஒழுங்காக செய்தி கேட்குறாங்க. இங்கே வரும்போதே தயாரோடு வரணும். சொல்கிறது விளங்குதா உனக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் பிரயாசப்படுறோம், ஏன் உங்கள்கிட்ட இப்படி கேட்குறோம் அப்படின்னா, உங்கள் ஆத்துமா மீட்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு வச்சிருக்கிறேன். இதுக்கு தான் நான் ஊழியம் செய்கிறோம், இதுக்கு தான் சபை. சொல்லுங்களேன் ஒரு ஆமென் அல்லேலூயா. இந்த உணர்வு அடையும் போது தேவ கிருபை உங்கள் மேலே அதிகமாக வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே எப்போவுமே இருக்கும். உங்கள் ஆத்துமா எப்போவுமே பிழைத்ததாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் உங்களை நான் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். பவுல் சொல்லுகிறார் அதை. அல்லேலூயா. எனக்கு எது பெரிய மகிழ்ச்சி? அவர் சன்னிதானத்திலே நான் உங்களை பார்க்கும்போது தான். கைகளை வைத்து சொல்லுங்க, நீங்கள் தேவனை தேடுகிறீர்கள் என்று நான் கேள்விப்படும் போது அதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கு வேற எதுவுமே இல்லை என்றார். சத்தமா நல்லா சொல்லுங்களேன். இந்த உணர்வெல்லாம் ஆற்றி இன்னைக்கு நீ வாழ்ந்துட்டு போயிடலாமா, ஆனால் ஆண்டவர் வரும்போது கைவிடப்படுவியே. இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் வரும்போது உன் வாழ்க்கை பரிதாபமாயிடக்கூடாது. அப்போ இந்த உள்ளுணர்வுகள், இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள் நிச்சயமா நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் இருதயத்தில் காணப்படணுமே. இதுதானே சத்தியம், இதுதானே வார்த்தை. இல்லையா சொல்லுங்க. இது இல்லாம ஒரு விசுவாசியாகிய நான் இயேசு எனக்காக மரித்தார் அப்படின்னு சும்மா நான் வந்துட்டு போறதுனால என்ன இருக்கு? இந்த உணர்வு நமக்கு எப்பொழுது இருக்கா? இதை அறிக்கையிடுகிற காரியம் எனக்குள்ள இருக்கா? இரண்டாவது, உண்மையா இதை நான் அன்பை வெளிப்படுத்துகிற காரியம். எப்பொழுது நன்றி உணர்வோடு, சத்தமா சொல்லுங்க, எப்பவுமே என்ன பண்ணணும்? அந்த ஸ்திரியை போல என்ன பண்ணணும்? நன்றி உணர்வோடு. பவுல் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வேகமா வாசித்து ஜெபிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளுங்க வேகமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம்
19 24 வரை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 19 20ஆம் அதிகாரம் 19 வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். வசனத்தை எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியம் நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் இவைகளை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். அல்லேலூயா. என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற மட்டும் விரும்புகிறேன். என் உயிரை நான் பெருசா பொறுப்படுத்தல, தேவனுக்காக அர்ப்பணிக்கிறேன்றார். கையை தட்டி சொல்லுங்க. இதை விட ஒரு பெரிய அன்பு எப்படி தேவனுக்கு வெளிப்படுத்த முடியும்? நல்லா தட்டி சொல்லுங்க. அவன் பாதத்துல பரிமள தைலம் ஊசி கண்ணீரினால தலைமயிரினால இவர் இயேசு ஜீவனை கொடுத்தார்ல, நான் என்னத்தை திருப்பி கொடுக்க முடியும்? என் ஜீவனையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நல்லா தட்டி சொல்லுங்க. ஜீவனையும் கொடுத்தார் இயேசுவுக்காக. இதை விட தேவனுக்கு ஒரு அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஏன்னா என் தேவனுக்காக ஜீவனையும் கொடுப்பது நல்லது என்று அறிந்திருக்கிறார் அவர். எத்தனை பேருக்கு வேற இதுங்க? என் பாவத்தை மன்னித்தவர். அல்லேலூயா. நான் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகர் பாவம் மீட்கப்படுவதற்கு நானும் இயேசுவை போல ஆக தயாராக இருக்கிறேன். இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை, ஒப்பு கொடுத்தல் வாழ்க்கை, அன்பின் பரிமாற்றம், அந்த வெளிப்பாடு, கடைசி நாட்களில் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. இயேசுவுக்காக ஜீவனையும் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இந்த என்ன உணர்வு நமக்கு இருக்கணும்? இயேசுவுக்காக வாழ மாத்திரம் இல்லைங்க. அல்லேலூயா. இயேசுவுக்காக நான் ஜீவனையும் கொடுக்க என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறான்றாங்க. பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையான கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற, நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உண்மையான அன்பின் வெளிப்பாடு. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜீவனை கொடுத்துருக்குறாங்க, எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கை. நம்ம அதெல்லாம் செய்ய தேவையில்லை. உண்மையான அன்பு சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உண்மையான அன்பை நம்ம வெளிப்படுத்தலாமே ஆண்டவருக்கு. என்ன அன்பு? இந்த அன்பு தான். இயேசு எனக்காக என் பாவத்தை அவர் மன்னிக்கலை, நான் இன்னைக்கு நீதிமான் இல்லை, என் ஆத்துமா மீட்பு இல்லை. இந்த அன்பு முதல்ல உணர்வு சொல்லுங்க. முதல்ல என்ன இருக்கணும்? உணர்வு. அந்த உணர்வு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என்ன உணர்வு? நான் பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டார். அல்லேலூயா. ஆமாம், நான் சரியில்லாத ஆள். ஒத்துக்கணும். நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லிக்கிறார். நீ உன்னை ஒத்துக்கோ அப்படின்றார். அதில் நீ ஒத்துக்கொண்டால் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்போ முதல்ல என்ன உணர்வு? ஒத்துக்கிட்டு நமக்குள்ள என்ன இருக்கணும் எப்பவுமே? அப்போ அறிந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த உணர்வு இல்லாமல் இருந்தால் எப்படி? வெளியில் அறியாத கூட்டம் இருக்குது. நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். நாம உணர்வு இல்லாமல் இருந்தால் எப்படி? அதே போல் அறிக்கையிடாமல் இருந்தால் எப்படி? அறிக்கையிடுறோமா? அப்பப்போ மற்றவர்கள்ட்ட சபையில் தேவ சமூகத்தில் நீ அறிக்கையிடுறியா? சொல்லுங்களேங்க, சத்தமாக சொல்லலாமே. அடுத்தது அன்பை வெளிப்படுத்துறியா அதிகமாக? அதன் மூலமாக உனக்கு அன்பு பீரிட்டு வருதா? நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறியா? அதுக்காக என்ன நன்றி சொல்கிறோம்? வேலை நல்லா கிடைச்சா நன்றி, வருமானம் கிடைச்சா நன்றி, அது அப்படி இதெல்லாம் நடந்தால் நன்றி வருது. இதுக்காக நன்றி சொல்கிறோமா? ஆண்டவரே பாவத்திலேருந்து என்ன மன்னிச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சொல்லுங்களேங்க. இந்த உண்மையாக இந்த ஸ்தோத்திரத்தை தான் அதிகமாக அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்கிறேன், சபையாகப்பட்டது பாவத்திலிருந்து என்ன மன்னிச்சான்ற முதல் அடித்தளமே ரட்சிப்பே. உனக்கு இயேசுவை நீ அறிந்திருக்கிற அனுபவத்தினுடைய முதல் அடித்தளமே அதான் இருக்கும். நான் சுகம் பெற்றேன், எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், முதல் தருத்தினார் வந்து நல்லா. இதெல்லாம் ரெண்டாவது. முதல் என்னது சொல்லுங்க? முதல் என்னது? உனக்கு எல்லாருக்குள்ளே இருக்கணும். அப்பா அம்மா பாரம்பரியத்தில் பிள்ளைகள் அதுதான். ஆனால் உனக்கு முதல் என்ன இருக்கணும்?
சொல்லுங்க, முதல்ல உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஆமா, இயேசு என் பாவத்துக்காகவும் வந்தார். அது என் தாய் தகப்பன் மூலமா என்னை தாயின் கருவிலே என்னையும் தெரிந்து கொண்டு என் பாவத்தை மன்னித்தவர். சிறு வயதிலிருந்தே அவருடைய பிரசன்னத்தில் வளர எனக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளாக இந்த உணர்வுலாம் நம்ம இல்லாமல் இருந்தா, இந்த அறிக்கையிடுதல் இல்லாமல் இருந்தா, சோதரன் அன்பின் வெளிப்பாடு இல்லாமல் இருந்தா, ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் எழுந்து நம்ம மன்னிப்பு கேட்டு இந்த உணர்வையும் இந்த அறிக்கையிடுதலையும் இந்த உண்மையான அன்பும் எனக்கு எப்பொழுதுமே இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? எழுந்து நின்று ஜெபிப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்கள் தான் ஜெபிக்கணும். நல்லா 1 நிமிடம் 2 நிமிடம் நல்ல கைகளை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி